மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா OnePlus Nord வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே கார்டு கொடுக்குறேன். ஸோ கிட்டத்தட்ட அன்பாக்ஸ் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நல்லா தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன சம்பவங்கள்லாம் எங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்கள் சின்ன சிலராஜ், இது நம்ம அண்டர்டேக்கர் சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் என்ன விஷயத்துக்காக பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதுக்கான டிஸ்லைக் மட்டுமே பண்ணிடுறாங்க, கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு OnePlus Nord வந்து என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு சேல்லே எங்களுக்கு கிடச்சிது. கிட்டத்தட்ட அன்றைக்கி நைட்டு விடிய உட்காந்து ஒரு 12 மணிக்கிட்ட ஒரு 4 பேர் உட்காந்து போட்டோம், ஆர்டர் போட்டோம் ஒரே அக்கௌண்ட் வச்சு தான். எப்படியாவது கிடச்சிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சேல்லே எங்களுக்கு கிடச்சிருச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணோம், பட் பிளாக் கலர் தான் வந்துச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், நாங்கள் பிளாக் நினச்சி தான் ஆர்டர் போட்டோம். ஒருத்தனுக்கு ப்ளூ தான் ஆர்டர் கிடச்சிது அப்படின்னாங்க. சரி பிரச்சனை இல்லைடா, நமக்கு ஃபோன் வந்துருச்சு அதுவே போதும் அப்படிங்கிற லெவலில் தான் இருந்தோம். பட் ஃபோன் வந்து நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணப்போ சூப்பராக இருந்துச்சு, உண்மைக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. நல்ல டிஸ்பிளே, சார்ஜிங்கும் 30 வாட் சார்ஜர், ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளே, ஸோ எல்லாமே சூப்பராக தாங்க இருந்துச்சு. செல்ஃபிலே நமக்கு 4K 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கும்போது யார் வேண்டாம்னா, ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த கரைச்சல் இல்லாமல் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீட் அப் ஆக ஆரம்பித்தது எங்கள் மொபைல். அதாவது நான் இது சொல்கிற எல்லாமே மொத்தமாக கிடையாது. நான் வாங்கினா நான் 30,000 ரூபா கொடுத்து வாங்கினா என்னோடய மொபைலுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளில் வந்து ஹீட் அப் ஆக ஆரம்பிச்சது லைட்டாக. சார்ஜிங் போடும்போது ஆகிறது வந்து வேறு, அது வந்து நார்மலாக சில மொபைல் ஆகும், சில மொபைல் ஆகாது. அது இல்லாமல் அது 30 வாட் சார்ஜர். ஸோ லைட்டாக ஹீட் அப் ஆகிறது, அது வந்து வார்ம் ஆகும். அதெல்லாம் கையில் பிடிக்க முடியாத அளவுக்குலாம் ஆகலை, ஹீட் எதுவுமே எந்த இடத்துலையுமே எங்களுக்கு ஆகலை. பட் ஹீட் அப் ஆச்சு. என்னடா அது ஒரு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர், ஒரு OnePlus ஃபோனு லைட்டாக ஹீட் அப் ஆகுதே அப்படிங்கிற ஒரு சின்ன மன வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மொபைல் வாங்கினதுமே என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரிவ்யூவர்ஸுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்க்ரீன் டிண்ட் இஷ்யூ இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. அதாவது ஸ்க்ரீன் டிண்ட் இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்பிளேல இப்போ நம்ம டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டிஸ்பிளேல ரொம்ப மைண்ட் அவுட்டாக புள்ளியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சில மொபைல்ஸில் வந்து அவங்க அந்த விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணதா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் அந்த அமேசானில் உள்ள கீழே இதில் சொல்லியிருந்தாங்க, ட்விட்டர்லேயே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பிரச்சனை நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல செக் பண்ணது அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த புள்ளி என்கிட்ட தெரியுதா, மைண்ட் அவுட்டாக தெரியுதா அப்படின்னு. ஏன்னா நான் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கேன். 10 நாளுக்குள்ளே எனக்கு எந்த பிரச்சனைனாலும் அவங்க ரிட்டர்ன் எடுத்து ஆகணும், அதான் ரூலு. ஸோ நான் வந்து 3 நாள் நல்லா பார்த்துட்டேன், எனக்கு ஒரு இஷ்யூவும் தெரில. பட் 3ஆம் நாளுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்க்ரீன் டிண்ட் இஷ்யூ எனக்கு ஆக ஆரம்பிச்சது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அங்கங்கே புள்ளியாக ஆரம்பிச்சது. எனக்கு மொத்தம் 3 புள்ளி கிடச்சிது. 30,000 ரூபா வாங்கினதுனால 3 புள்ளி கிடச்சிது போல்க. அதான் ஹை வேரியண்ட் வேறு. ஸோ எனக்கு 30,000 ரூபா கொடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்பிளேல இஷ்யூ இருக்கிறது வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணவும் மனசு இல்லை. ஏன்னா நம்ம விடிய உட்காந்து ஆர்டர் போட்ட ஒரு விஷயம். பட் 30,000 ரூபா இழக்கவும் நான் தயாராக. ஏன்னா இப்போ 3 புள்ளி வந்திருக்கு, போக 30 புள்ளி வந்துருச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால எனக்கு பயம் வந்துருச்சு. உடனே நான் சரி ரிட்டன் அடிச்சிடுவோம்டா, என்னென்னா பிரச்சனை, ஒன்று அவங்க புது மொபைல் தரணும், இல்லாட்டா நம்ம காசு நமக்கு ரிட்டன் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். 2 விஷயம் நமக்கு சாய்ஸாக இருக்குது. பட் அதை விட முக்கியம் நமக்கு நாள் போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது. நான் 5 நாள் தான் ரிட்டன் அடிக்கணும்னு முடிவு பண்ணேன். பட் 5ஆவது நாள் நான் ரிட்டன் கால் பேக் அமேசானில் ஆர்டர் பண்ணதும் எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 24 ஹவர்ஸ் டைம் தரான் அப்படின்னாங்க. 24 ஹவர்ஸுங்கும் எனக்கு கொஞ்சம், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏன்னா இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்படி தான் 48 ஹவர்ஸ்னு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்படியே ஆகி உங்களுக்கு 10 நாள் கழித்து முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னாங்களே. எனக்கு அந்த மாதிரி ஆயிருமோன்னு ஒரு பயமாக இருந்துச்சு. 24 ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணேன். அதுக்கு மேலே என்ன பண்ணேன்னா, நான் அதாவது நான் என்னோடய மொபைலில் அந்த OnePlus Nordல இருந்த பிரச்சனையை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். IME நம்பரோட அந்த புள்ளியாக இருக்கிறது இடத்தையும் நம்ம ஃபோட்டோ எடுத்தேன். அது 2மே அமேசானுக்கு மெயில் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுங்கள், இல்லாட்டா ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சார் நாங்கள் இந்த விஷயம் வந்து OnePlus Nordக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இஷ்யூ இது பண்ணிகிட்ருக்காங்க, நாங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மொபைலை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி தொலைங்கடா சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் நான் வந்து ஓகே, அடுத்து 24 மணி நேரம் கழித்து நான் கால் பண்ணல, சார் எனக்கு 48 ஹவர் டைம் கொடுங்க அப்படின்னு ஃபோன் சொல்லவும் டென்ஷன் ஆகிட்டேன். மேடம் ஆல்ரெடி 24 ஹவர்ஸ், எனக்கு இன்றைக்கே நான் 6ஆனாத்து ஆயிடுச்சு, இன்னும் 2 நாள் கழிச்சுன்னா 8ஆனாத்து, 8 நாள் கழிச்சு நீங்கள் மறுபடியும் 48 ஹவர்ஸ்ன்றீங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு இப்போவே எனக்கு இது பண்ணி தாங்க அப்படின்னு சண்டை போட ஒரு 25 நிமிஷம் நான் பேசியிருப்பேன்.
பேசி முடித்ததுக்கப்புறம் ஓகே சார் நாங்கள் வந்து இப்போ மும்பையோட ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. மும்பை ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து நான் உங்களை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஹெட் ஆஃபீஸுக்கு பேசவும் ஹமாரா ஹிந்தி நெய் மாலும் அப்படின்னேன். ஒன்லி இங்கிலீஷ், எனக்கு இங்கிலீஷ் தெரியும், இல்லாட்டா என்னுடைய சென்னை இதிலேருந்து யாராவது இது கெடுங்க, ட்ரான்ஸ்லேட்டர் கெடுங்க அப்படின்னு. உடனே இங்கேருந்து மேடம் அப்படியே எடுத்தாங்களா இல்லை, அவங்க வந்து ஹிந்தி, நான் இந்த அக்காட்ட பேசுவேன், அந்த அக்கா வந்து அங்கே பேசுவாங்க. அவன் என்ன பண்ணோம்னா எனக்கு கிட்டத்தட்ட நான் 6 மணிக்கு கனெக்ட் பண்ணி 7:45 வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் இன்றைக்கி பண்ணியாகணும்னு. அமரா தேஷ்கேகா என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு 8 மணி டைம் முடிய போகுது, நீங்கள் நாளைக்கு காலைல கால் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. நான் ஒன்று அந்த அக்கட்ட சொன்னேன், அந்த என்ன மேம் காக்கானே வருது, என்ன மேம் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த மேம் வந்து டென்ஷன் ஆகி அங்கே கத்த ஆரம்பிச்சிருச்சு. இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் எனக்கு படித்து கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு இந்த மேம் வந்து அங்கே ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அமேசான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயத்தில். சப்போர்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் சைடில் தப்பு இருக்குது அப்படிங்கும் எனக்கு டக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. உடனே அவங்க ஓகே சார் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கவும், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா உங்களுக்கு டோக்கன் நம்பர் அப்படிம்பாங்கள்ல, எனக்கு ஒரு டோக்கன் நம்பரை கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் 10 நாள் கழிச்சு ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு 48 hours டைம் கொடுங்க அப்படின்னாங்க. ஓகே அப்படினாலே நமக்கு டோக்கன் நம்பர் இருக்குது, இந்த மாதிரி இந்த விஷயங்கள் கால் ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னு ஒரு இது இருக்குது, ட்விட்டரில் போட்டு கூட கேள்வி கேட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஆஃப்டர் 48 hours என்ன சொன்னாங்கன்னா, சார் அதாவது அந்த 48 hours அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, அந்த டேட்டில் வந்து அன்றைக்கி இது OnePlus நாடு வந்து சேல் இருந்துச்சு. நான் நினச்சேன் ஒருவேளை காலையில் கேட்போம், நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஆர்டர்லேருந்து சேல் எடுத்து கொடுத்துருந்தோம், மொபைல் எடுத்து கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சா, சாரி சார் நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பீஸு, அதனால் எங்களுக்கு வந்து கையில் அந்த பீஸே இல்லை, நீங்கள் ரூபாயை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. ரொம்ப வெயிட் பண்ணி வாங்கின மொபைல், அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல கேமரா இருக்கிற மொபைல் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தப்போ இப்படி ஒரு இது ஆயிடுச்சே அப்படிங்கிறோம். OnePlus நாடு மேலே செம்ம டென்ஷன் உண்மைக்கும். என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. OnePlus மேலே இருந்த மதிப்பு கப்புன்னு குறைஞ்சிருச்சு, அமேசான் மேலே இருந்த மதிப்பு கொஞ்சம் கூடிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க ஹேண்டில் பண்ண விதம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நிறைய நேரம் பேசிட்டு அந்த என்ன இஷ்யூவோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு கஸ்டமருக்கு இஷ்யூனோன்னா நல்லாவே பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னடா அமேசானுக்கு மார்க்கெட்டிங் பண்ணியானா இல்லை, நான் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லுவேன். ஃப்ளிப்கார்ட்லேயும் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன், பட் ஃப்ளிப்கார்ட்டில் இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து இது பண்ணதில்லை. அதே மாதிரி காலே எடுக்க மாட்டாங்க சில நேரம், அந்த மாதிரி இஷ்யூலாம் நடந்திருக்கு. இதில் வந்து கால் பேக், அதாவது 2 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு வந்து அமேசான் இதில் வந்து கால் பண்ணிடுவோம், அப்படி ஒரு நல்ல இஷ்யூ இருந்துச்சு. பட் OnePlus நாடு போனதும் அந்த ரிட்டர்ன் ஆனதும் 3 நாளில் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ பெரிய வருத்தம். ஸோ நீங்கள் யாரும் OnePlus நாடு வாங்கியிருந்தீங்கன்னா நல்லா தரவாக செக் பண்ணுங்கள். ஏகப்பட்ட இஷ்யூ இருக்கிறதா எல்லா ரிவ்யூவர்ஸுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 1-2 அதாவது ஒவ்வொரு பீஸு, அதை எனக்கு வந்த மாடல் அப்படி இருந்திருக்கும், சிலருக்கு வந்த மாடல் நல்லா இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வர்ற மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ நல்லா டிஸ்பிளே இருக்கா, அவங்க யூடியூப் ஃபுல்லாக தேடுங்க என்னென்ன பிரச்சனைலாம் வந்துருக்குன்னு. அந்த பிரச்சனைலாம் இருந்தால் ஒரு 6ஆவது நாளே நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு இல்லாட்டா ரீஃபண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு தெரிஞ்சவங்களுக்கு வந்து என்ன வச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ வந்து பீஸ் போகலன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரில, ஒரு வேளை இந்த இஷ்யூவாக இருக்கும், யாரும் வாங்கல போல. பீஸ் போகலங்க ரீப்ளேஸ்மெண்ட் பீஸ் போட்டு விட்டாங்க. இப்போ நான் மறுபடியும் OnePlus நாடு எடுக்கவா, இல்லை சாம்சங் M51 எடுக்கவா, இல்லாட்டா Realme X3 எடுக்கவான்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கேன். ஏதாவது ஒரு மாடல் எடுத்தோம்னா கண்டிப்பாக அதுவும் நம்ம சேனலில் ரிவ்யூக்கு வரும். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நன்றி, வணக்கம். இதுதான் நான் வந்து எப்படி OnePlus நாடை வந்து ரிட்டர்ன் பண்ணேன் அப்படிங்கிற என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 300 views கிட்ட போயிடுச்சு. அந்த 300 பேர் எப்படி இந்த வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும், ஓகேவா? ஸோ எந்த பிரச்சனாலும் நல்லா அந்த ஒரு 5 நாள் 6 நாள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 5 நாள் 6 நாள் நல்லா செக் பண்ணிடுங்க. ஆஃப்லைனில் OnePlus நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா அவனை கேட்டுக்கோங்க, எதுவும் இஷ்யூனா நான் வந்து ரிட்டர்ன் பண்ணி தந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஃபோனோட விலை 5000 ரூபா 6000 ரூபா கிடையாது, 30000 ரூபா. 30000 ரூபா பழுத்துருச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுகிறேன். உங்கள் சீனு செல்வராஜ். இது நம்ம அண்டர்டேக்கர் சேனல். பை பாய்.